உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு கொஷின் கேட்குறேன். பர்சன்டேஜ் இருக்குல்ல, அதை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? சரி, ஆல்ரெடி நமக்கு மேக்ஸில் நிறைய ஆப்ரேஷன் இருக்குது. ப்ளஸ்ஸு, மைனஸு, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் நிறைய இருக்குது. பட் ஸ்டில் ஏன் நம்ம பர்சன்டேஜ்ங்கிற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணுறோம் சொல்லுங்கள். ஏன் பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுறோம்? பர்சன்டேஜுங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஓகே, சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். எஸ்பிஐயுடைய இந்த வருஷத்துடைய ப்ராஃபிட் வந்து 1 lakh crore இல்லை 10 lakh crore இல்லை 100 lakh crore அப்படிலாம் சொல்லும்போது நமக்கு எப்படி இருக்குது? ரொம்ப ஒரு மாதிரி பெரிய வேல்யூவாக இருக்கா, ஒரு லார்ஜர் வேல்யூவாக இருக்கா? இப்போ இதையே அவங்க இப்படி சொல்கிறாங்க, எங்களுக்கு இந்த வருஷம் வந்து ஒரு 10% ப்ராஃபிட், எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு 10% ப்ராஃபிட், இல்லை எங்களுக்கு வந்து ஒரு 15% ப்ராஃபிட். அதை நம்ம பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணும்போது அது நமக்கு என்னவா மாறிடுச்சு? ஸ்மாலர் வேல்யூவாக மாறிடுச்சு, ரைட்டா? அப்போ ரொம்ப பெரிய விஷயத்த, ஒரு பெரிய நம்பரை இல்லை ஒரு பெரிய மதிப்பை சின்னதாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறதா என்னது? பர்சன்டேஜ். அதுவும் சின்னதாக நம்ம எதுக்கு கன்வெர்ட் பண்ணுவோம்னா டு கன்வெர்ட் 100. ஸோ எந்த ஒரு வேல்யூவையுமே 100க்கு கன்வெர்ட் பண்ணுறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? ஸோ அதனால தான் பர் சென்ட். சென்ட்னா என்ன அர்த்தம்? சென்டம். ஓகே, ஒரு 100க்கு எவ்வளோ, எவ்வளோ பெரிய மதிப்பாக இருந்தாலும் சரி, அதை வந்து நான் 100க்கு எவ்வளோன்னு சொல்கிறது தான் என்னது? பர்சன்டேஜ். ஃபஸ்ட்டு திங் இதுதான். ஒரு பெரிய மதிப்பை சின்ன மதிப்பாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் என்னது? பர்சன்டேஜ். ஓகே, ஸோ ஒரு வேல்யூவை 100க்கு எவ்வளோ அப்படின்னு சொல்கிறது தான் என்னது? பர்சன்டேஜ். ஃபஸ்ட்டு திங். ஓகே, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நீங்கள் எல்லாருமே உங்களுடைய 10th மார்க் உங்களுக்கு தெரியும், கரெக்டாக? ஸோ அந்த 10th மார்க்கை நம்ம எப்படி பர்சன்டேஜுக்கு கன்வெர்ட் பண்ணி, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தவங்க 450 எடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ இந்த 450 நான் எதுக்கு கன்வெர்ட் பண்ணணும்? பர்சன்டேஜுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுவேன்? 450 டிவைடட் பை 500, கரெக்டாக? இந்த 500ங்கிறது என்னது? ஆக்சுவலாக டோட்டல் இன்ட்டு என்னது? 100. டு கன்வெர்ட் பர்சன்டேஜ் நம்ம யாரால மல்டிப்ளை பண்ணுவோம்? 100ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். டு கன்வெர்ட் பர்சன்டேஜ் நம்ம யாரால மல்டிப்ளை பண்ணுவோம்? 100ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? 9 50s are 450, அடுத்து 10 50s are 500, கரெக்டா? அப்போ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ ரிமைனிங் என்னது? 90%. 90%. ஆமாம் தானே? ஸோ உங்களுடைய எல்லாருடைய 10th மார்க்கையும் கன்வெர்ட் பண்ணுங்க பர்சன்டேஜுக்கு. உங்களோட 10th மார்க்கை கன்வெர்ட் பண்ணுங்க பர்சன்டேஜுக்கு. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா. என்னது? டு கன்வெர்ட் பர்சன்டேஜ். எந்த ஒரு மதிப்பையுமே ஓகே சதவீதமாக மாற்ற ஃபார்முலா என்னது? கொஸ்டின் டிவைடட் பை டோட்டல் இன்ட்டு 100. அவங்க கொஸ்டினில் கொடுக்கக்கூடிய மதிப்பு தான் நான் என்னென்னு பண்ணுறேன்? கொஸ்டின்னு போடுறேன். இப்போ என்னுடைய 10th மார்க்கு நான் பர்சன்டேஜுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போ என்னுடைய 10th மார்க்குங்கிறது தான் கொஸ்டின். டிவைடட் பை டோட்டலுங்கிறது என்னது? 500 இன்ட்டு 100 போட்டேன். அப்போ டு கன்வெர்ட் பர்சன்டேஜ் ஃபார்முலா என்னது? கொஸ்டின் டிவைடட் பை டோட்டல் இன்ட்டு 100. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுக்கட்டா? 2000 என்பது 5000த்தின் எத்தனை சதவிகிதம்? எத்தனை சதவிகிதம்? என்ன பண்ணுவீங்க? ரெண்டாயிரம் என்பது 5000த்தின் எத்தனை சதவிகிதம்? என்ன பண்ணுவீங்க? ஸோ இங்கே 2000ங்கிறது என்னது? மேலே போடுவேன் கொஷின், கரெக்டா? ஸோ 2000 டிவைடட் பை 5000 இன்ட்டு என்னது? 100. சிம்பிளிஃபை பண்ணால் அதுதான் நம்மளுடைய ஆன்சர். 3 0க்கு 3 0 கேன்சல் ஆயிடுச்சு. இன்ட்டு 100. 1 5 5 20 5 100. அப்போ டோட்டல் பர்சன்டேஜ் எவ்வளோ? 40%. டோட்டல் பர்சன்டேஜ் எவ்வளோ? 40%. ஓகே, ஸோ டு கன்வெர்ட் பர்சன்டேஜ் ஃபார்முலா என்னது? கொஸ்டின் டிவைடட் பை டோட்டல் இன்ட்டு 100. ஓகே, இப்போது இதுவே நான் மாற்றுறேன். சரி, நான் 10th ஓகே, நான் 10th 95%பா. என்னுடைய டோட்டல் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 10th 95%. அப்போ என்னுடைய மார்க் எவ்வளோ? என்னுடைய மார்க் எவ்வளோ? இது கொஷின்.
அப்போது நான் சதவிகிதத்தை என்னவா மாற்ற போகிறேன், மதிப்பாக மாற்ற போகிறேன். கரெக்டாக? ஸோ சதவிகிதத்தை நம்ம வந்து மதிப்பாக மாற்றுறதுக்கு, ஒரு நியூமரிக்கல் வேல்யூவாக மாற்றுறதுக்கு ஃபார்முலா என்னென்னா பார்த்துக்கோங்க. கொஷின் டிவைடட் பை 100, இல்லை பர்சன்டேஜ்னு போட்டுக்கலாமா? பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 இன்ட்டு என்னது, டோட்டல். பர்சன்டேஜ் டிவைடட் பை 100. ஆக்சுவலாக பர்சன்டேஜ்னாலே டிவைடட் பை 100 தான். சரிங்களா? இது உங்களுடைய புரிதலுக்காக நான் இங்கே போட்டிருக்கேன். சரியா? பர்சன்டேஜ்னாலே என்ன அர்த்தம், டிவைடட் பை 100ன்னு அர்த்தம். அப்போ நான் என்னது 95%. ஓகே, 95 டிவைடட் பை 100 இன்ட்டு டோட்டல். டோட்டல்னு என்ன அர்த்தம், 500. அப்போ 00க்கு 00 கேன்சல் ஆயிடுச்சு. 5 25 மீதி 2, 9 5 45, 45 + 2 என்னது 475. அப்போ 10th என்னுடைய மார்க் என்னது 475. அப்போது நம்ம மதிப்பாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா போட்டிருக்கோம், பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 இன்ட்டு டோட்டல். பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 இன்ட்டு என்னது, டோட்டல். பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 இன்ட்டு என்னது, டோட்டல். ஓகே, இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன். 25% ஆஃப் 5000 என்ன? 5025%. 5025%. 5025%. ஸோ நல்லா கவனிங்க. இந்த 25 அப்படிங்கிறத நான் 25% ஆஃப். அப்போ 25 டிவைடட் பை 100. எப்போவுமே ஆஃப்னா என்ன போடுவோம், இன்ட்டு போடுவோம். இன்ட்டு என்னது 5000 இன்ட்டு 5000. அப்போ 00க்கு 00 கேன்சல் ஆயிடுச்சு. 25 இன்ட்டு 5னா எவ்வளோ, 125. அடுத்து ஒரு 0. அப்போ 25% ஆஃப் 5000 எவ்வளோ, 1250. 1250. வெரி குட். அதே மாதிரி இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 5000ன்னு வச்சுக்கோங்களேன். 10% அப்படின்னா ஒரு 0 கட் பண்ணிடுவேன். அப்போ 10%னா எவ்வளோ, 500. 10%னா எவ்வளோ, 500. இப்போது அந்த 500ல் ஓகே 5% கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. அதில் பாதி தான் என்னது, 250. ஆமாம் தானே? அதில் பாதி தான் என்னது, 250. இதுவே 1% கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. 1% கேட்டால் 2 0 கேன்சல் பண்ணிடுவோம். அப்போ 2 0 கேன்சல் பண்ணால் ஆன்சர் எவ்வளோ, 50. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மைண்ட்லேயே கால்குலேட் பண்ண பழகிக்கோங்க. சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன். 12,000 டக்குன்னு எழுதணும் எனக்கு. 12,000 10% எவ்வளோ? 12,000 10% எவ்வளோ? 12,000 10% எவ்வளோ? ஒரு 0 கட் பண்ணிடுவோமா? அப்போ 1200. அப்போ 12,000 1% எவ்வளோ? 12% 1%. அப்போ 1%னா என்ன அர்த்தம், 2 0 கட் பண்ணிடுவோம். அப்போ ஆன்சர் என்னது, 120. அப்போ 10% தெரிஞ்சால் மல்டிபிள்ஸ் ஆஃப் 10ல் எது கேட்டாலும் டக்கு டக்குன்னு எழுதிடலாம். 20%னா எவ்வளோ, 1200 2 மடங்கு 2400. ஓகே, இதே 30%னா என்ன அர்த்தம், 1200 3 மடங்கு 3600. 3600. இங்கே நம்ம வந்து கான்செப்ட் மட்டும் படிக்க மாட்டோம், வேகமாக எப்படி போடலாங்கிறதும் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராக்டிஸ் பண்ணுவோம். சரிங்களா? அதே மாதிரி இப்போ 1% தெரிஞ்சால் அதுலேருந்து எனக்கு என்ன பண்ணிடுவேன், 2% 3%லாம் இண்டிவிஜுவலாக நான் கண்டுபிடிச்சிடுவேன். சரிங்களா? இப்போ உங்ககிட்ட இந்த கொஷின் கேட்குறேன். 50 36 1536 10% எவ்வளோ வரும், எவ்வளோ வரும்? ஸோ இங்கே பாருங்கள், 10%னா ஒரே ஒரு டிஜிட்டை தாண்டி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டெசிமல் வைப்போம், ஒரே ஒரு புள்ளி. அப்போ ஆன்சர் 153.6.
ஓகே, அப்போ அதுடைய 5% என்ன அர்த்தம்? இதை டிவைடட் பை 2 போட்டால் போதும். கரெக்டா? இதை டிவைடட் பை 2 போட்டால் போதும். அப்போ 7 2 14, 6 2 12, 8 2 16. இதுவே 1% என்ன அர்த்தம்? 2 டெசிமல். அப்போ இங்கே வைப்பேன். அப்போ என்ன ஒரு ஆன்சர்? 15.36. அவ்வளோதான், 15.36. அப்போ 10%, 5%, 1% நீங்கள் கிளியராக இருந்தீங்கன்னா அவன் எவ்வளோ பர்சன்டேஜ் கேட்டாலும் நம்ம என்ன பண்ணிடலாம்? டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அடுத்து இன்னைக்கு நம்ம இன்னொன்று பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். ஓகே, ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எப்போவுமே நம்மளுடைய ஒரிஜினல் வேல்யூவை நான் என்னென்னு வச்சுப்பேன்னா 100%. நம்மளுடைய ஒரிஜினல் வேல்யூவை நான் என்ன பண்ணுவேன்னா 100% வைப்பேன். அது எவ்வளவா வேணுமா இருக்கட்டும். ஒரிஜினல் வேல்யூ, இனிஷியல் வேல்யூ, நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கும்போதெல்லாம் காஸ்ட் ப்ரைஸு எல்லாத்தையும் நான் என்னென்னு வச்சுப்பேன்? 100%ன்னு வச்சுப்பேன். ஓகே, ஸோ 10% இன்க்ரீஸ் ஆகுது, 20% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? 100+%. அப்போ 10% இன்க்ரீஸ்னா என்ன அர்த்தம்? 110%. 20% இன்க்ரீஸ்னா என்ன அர்த்தம்? 120%. 120%. இதுவே டிக்ரீஸ்னா என்ன அர்த்தம்? 100 மைனஸ். டிக்ரீஸ்னா என்ன அர்த்தம்? 100 மைனஸ். அப்போ 10% டிக்ரீஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? 90%. 20% டிக்ரீஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? 80%. இதை எழுதுங்க. இதுக்கான கொஸ்டின் என்னன்னு நான் சொல்கிறேன். எப்போவுமே இன்க்ரீஸ் அப்படின்னா 100+ தான், 100+. டிக்ரீஸ்னா 100 மைனஸ் பர்சன்டேஜ், 100 மைனஸ் பர்சன்டேஜ். ஓகே, ஸோ இதுக்கு நான் ஒரு கொஷின் சொல்கிறேன். இப்போ நமக்கு நிறைய கொஷின் பார்ப்போம். எப்படின்னா பாப்புலேஷன் ரிலேட்டடாக பார்ப்போம், சேலரி ரிலேட்டடாக பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரிலாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தற்போதைய மக்கள் தொகை 10,000. ஒரு நாட்டின் தற்போதைய மக்கள் தொகை 10,000. ஒவ்வொரு ஆண்டும் 10% அதிகரிக்கிறது அப்படின்பா. ஒவ்வொரு ஆண்டும் 10% அதிகரிக்கிறது அப்படின்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? 10,000ங்கிறது என்னுடைய 100%. ஆமா தானே? அப்போ அடுத்த வருஷம் நான் பேசும்போது அது என்னவா மாறி இருக்கும்? 110%ஆக மாறுது. அதுதான் அதோட மீனிங். அப்போ 100% 10,000 அப்படின்னா 00க்கு 00 கேன்சல் ஆயிடுச்சு. இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வந்துடும்? 11,000. அப்போ 110% என்பது 11,000. ஓகே, இப்போ இதுவே அடுத்து இப்படி கொடுக்குறான். என்கிட்ட இப்போ 10,000 ரூபா இருக்குது, என்னோட சேலரி இப்போ 10,000. அடுத்த வருஷம் ஏதோ ஒரு காரணத்தினால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எனக்கு 10% டிக்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, இந்த கொரோனா பீரியடில் நமக்கு சேலரிலாம் குறைச்சாங்கல்ல, அந்த மாதிரி. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், அப்போ என்னுடைய சேலரி என்னவா இருக்கும்? என்னுடைய சேலரி என்னவா இருக்கும்? 10,000 இப்போ நான் வாங்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் மந்த்லேருந்து எனக்கு 10% டிக்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ என் சேலரி எவ்வளவா இருக்கும்? அப்போது 10,000ங்கிறது என்னோட 100%. அப்போது நான் 10% டிக்ரீஸ் ஆகுதுன்னா என்ன கண்டுபிடிப்பேன்? 90% கண்டுபிடிப்பேன். கரெக்டாக? அப்போ 90% எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். அப்போ 00க்கு 00 கேன்சல் ஆச்சு. அப்போ ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வந்துடும்? 9,000. 9,000. ஆமாம் தானே? இதுக்கு பேர் பாக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த பாக்ஸ் மல்டிப்ளிகேஷனை நீங்கள் சுற்றியே எப்படினாலும் என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஒரு 100 இருக்குது, இங்கே ஒரு 90 இருக்குது, இங்கே ஒரு 900 இருக்குது, இங்கே ஒரு 1000 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த 00க்கு 00 கேன்சல் ஆயிடுச்சு, ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆயிடுச்சு, 9 9 19 100. இந்த 0 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? 4 பக்கமும் எப்படியும் கேன்சல் பண்ணிக்கலாம், எப்படினாலும். பட் கிராஸாக வந்தால் மட்டும் மல்டிப்ளை பண்ணணும். காசாக வந்தால் மட்டும் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். இதுக்கு பேர் பாக்ஸ் மல்டிப்ளிகேஷன்னு பேர். சரியா? நம்ம இப்போ நிறைய சம்ஸ் இது ரிலேட்டடாக பார்ப்போம். அப்போ நான் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஓகே.
ஸோ இப்போ நம்ம வந்து கொஷின்குள்ளே போயிடலாம். இன்னும் இன்ட்ரொடக்ஷன் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் இன்பிட்வீன் வந்து கான்செப்ட்ஸ் வரும்பொழுது நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். 50 மாணவ மாணவிகளை கொண்ட ஒரு வகுப்பில் 23 பேர் மாணவிகள், மற்றவர்கள் மாணவர்கள் எனில் மாணவர்களின் சதவிகிதம் என்ன? இதுதான் கொஷின். ஸோ அவங்க கேட்டது என்னது? மாணவர்களின் சதவிகிதம். மாணவர்களின் சதவிகிதம். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ? 50 பேர். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ? 50 பேர். அதில் எத்தனை பேர் கேர்ள்ஸா? 23 பேர் கேர்ள்ஸா. அப்போ மீதி எத்தனை பேர் பாய்ஸாக இருப்பாங்க? மீதி எத்தனை பேர் வந்து பாய்ஸாக இருப்பாங்க? 50ல் 23 போயிடுச்சு அப்படின்னா மீதி எவ்வளோ? 27. ஆமாம் தானே? 27. மாணவர்களின் சதவிகிதம் கேட்டிருக்காங்க. அப்போது கொஷின் டிவைடட் பை டோட்டல் இன்ட்டு 100. ரைட்டா? சதவிகிதம்னாலே நம்ம என்ன பண்ணுவோம்? கொஷின் டிவைடட் பை டோட்டல் இன்ட்டு 100. அப்போது 27 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ? 50 இன்ட்டு என்னது? 100. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணால் ஓர் 50 50, ஈர் 50 100. அப்போ இதை ரெண்டையும் பெருக்கணும்னா என்ன வந்துடும்? 54%. அப்போ பாய்ஸுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ? 54. அப்போ ஆட்டோமேட்டிக்காக கேர்ள்ஸோட சதவீதம் என்னவா இருக்கும்? 46%. ரைட்டா? 46%. ஓகே. ஓகே, இப்போ இது பாருங்களேன். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. 60% என்பது 30 நிமிடங்கள் எனில் மொத்த நேரத்தை காண்க. அப்போ இது பர்சன்டேஜ் கொடுத்து மதிப்பு கேட்டிருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? 60 நான் ஈக்குவேஷனும் உங்களுக்கு சொல்லித்தரேன், தெரிஞ்சுக்கோங்க. 60% என்பது ஓகே. ஸோ 60% ஆஃப் டோட்டல் டைம். எனக்கு டோட்டல் டைம் எவ்வளோன்னு தெரியாது. அப்போ இன்ட்டு என்னன்னு போட்டுப்பேன்? எக்ஸு. தட் இஸ் ஈக்குவல் டு என்னவா? 30 minutes. 60% என்பது 30 நிமிடங்கள் எனில் அப்போ 60% ஆஃப் த டோட்டல் டைம் ஈக்குவல் டு எவ்வளோ? 30. அப்போ இதை அடித்தோம் அப்படின்னா ஈர் 3 60. கரெக்டாக? 2 × 30 60. ஓர் 30 30. ஓரன் 2 52 100. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 50 minutes. அப்போ மொத்த நேரம் அப்படிங்கிறது எவ்வளோ? 50 minutes. 50 minutes. ஆனால் நான் எப்போதும் இப்படி ஈக்குவேஷன் போட்டு போடுவோமான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் நீங்கள் ஈக்குவேஷனும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். பெரிய பெரிய சம் வரும்பொழுது நம்ம இதையும் மூவ் பண்ணுவோம். 60% என்பது அப்போ அந்த 60%ங்கிறது யாருக்கு? டோட்டல் மார்க்குக்கு. அப்போ அந்த டோட்டல் மார்க்கு தெரியாது. அப்போ நான் என்னன்னு வச்சுக்கிறேன்? எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அப்போ 60% ஆஃப் தி டோட்டல் டைம் ஈக்குவல் டு 30 minutes. அப்போது அந்த டோட்டல் டைம் வில் பி என்னவா இருக்கும்? 50 minutes இருக்கும். ஆனால் நம்ம இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்? இதை எப்படி பாக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் போடுறதுன்னு பாருங்கள். 60% அப்படிங்கிறது 30 minutes-ஆ? அப்போ டோட்டல் டைம்னா நான் எப்போவும் என்ன சொல்லியிருக்கேன்? என்னுடைய டோட்டல், என்னுடைய இனிஷியல் வேல்யூ, என்னுடைய ஒரிஜினல் வேல்யூ அப்படிங்கிறது எனக்கு எப்போவுமே என்னது? 100%. ரைட்டா? அப்போ 60% வந்து 30னா 100% எவ்வளோ? அப்போ ஓர் 30 30, ஈர் 30 60. ஓரன் 2 52 100. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும்? 50 minutes. 50 minutes. ஓகேவா? ஸோ நம்ம மேக்ஸிமம் பாக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான் போடுவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள். ஒரு தேர்வில் 35% மாணவர்கள் தேர்ச்சி அடைகின்றனர். 455 பேர் வெற்றி பெறவில்லை எனில் தேர்விற்கு வந்த மாணவர்கள் எவ்வளோ? ஸோ இப்போ இது எப்படின்னா நமக்கு ரிலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படின்னு பாருங்களேன். ஸோ டோட்டல் எனக்கு எப்போவுமே 100% தான். அதில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. அதில் என்ன கொடுத்துட்டாங்கன்னா
35% ஆஃப் பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்க, 35% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட். அப்போ பாஸ் பர்சன்டேஜ் 35%. ஓகே, பாஸ் ஆன மாணவர்களுடைய எண்ணிக்கை. அப்போ ஃபெயில் ஆனவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க? 100%ல் 35% பேர் வந்து பாஸு. அப்போ ஃபெயில் ஆனவங்க எத்தனை பேர்? ஃபெயில் ஆனவங்க எத்தனை பேர், எத்தனை பர்சன்டேஜ்? ஸோ 100ல் 35 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ, 65%. அப்போ அந்த 65% ஆஃப் பீப்புள் ஃபெயில்டா. ஆமாம் தானே? அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு டேட்டாவை பர்சன்டேஜில் கொடுத்துட்டு இன்னொரு டேட்டாவை என்ன கொடுத்துட்டாங்க, நமக்கு மதிப்பில் கொடுத்துருக்காங்க. நான் அதை பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறேன். 35% வந்து பாஸ் அப்படின்னா எத்தனை பேர் ஃபெயிலாக இருப்பாங்க, 65% ஃபெயிலாக இருப்பாங்க. அந்த 65% தான் அவங்க என்னன்னு கொடுத்துருக்காங்க, 455ன்னு கொடுத்துருக்காங்க. 455ன்னு கொடுத்துருக்காங்க. எனில் தேர்விற்கு வந்த மாணவர்கள், அப்போ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ், கரெக்டாக டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னா எவ்வளோ, 100%. அப்போ எக்ஸ் 100% எக்ஸ். ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே பாருங்கள், 35% மாணவர்கள் தேர்ச்சி பெறுகின்றனர். ஓகே, அப்போ மொத்தமாக எத்தனை பேர் பாஸ் ஆகிருக்காங்கன்னா 35% ஆஃப் பீப்புள் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? தர்மராஜ் சார் உங்களுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, ஸோ 35% வந்து பாஸ் அப்படின்னா மீதி பேர் என்ன ஆயிருப்பாங்க, ஃபெயில் ஆயிருப்பாங்க. ரைட்டா? அப்போ 100%ல் 35 போயிடுச்சுன்னா 65%. ஆமாம் தானே? அப்போ அந்த 65% ஃபெயிலு. அந்த 65% தான் அவங்க மதிப்பில் கொடுத்துருக்காங்க 455ன்னு. அப்போ 65% 455னா 100% எவ்வளோ? ஓகே, ஸோ இங்கே பாருங்களேன், 65 மதிப்பாக தான் கண்டிப்பாக 455 இருக்கும். ஸோ அதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது, 65 65 7 65 நமக்கு என்னது, 455. ஸோ 65 × 7 போடுங்க. 7 5 35, மீதி 3, 7 6 42, மீதி 3 ஆட் பண்ணால் 455. அப்போ தேர்விற்கு வந்த மாணவர்கள் எத்தனை பேர், 700 பேர். புரியுதா? இப்போ புரியுதா தர்மராஜ் சார், புரியுதா? ஓகே, இப்போ சொல்லுங்க. அப்போ உங்கள்கிட்ட இன்னொரு கொஸ்டின் நான் கேட்குறேன். அப்போ பாஸ் ஆன மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? பாஸ் ஆன மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஃபெயில் ஆனவங்க 455 பேர், மொத்தம் 700 பேர். அப்போ பாஸ் ஆன மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளோ? நீங்கள் தான் சொல்லணும், நான் சொல்ல மாட்டேன். பாஸ் ஆன மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஒன்றும் இல்லை, என்ன கண்டுபிடிச்சா போதும், 35% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா போதுமா? 100% 700 அப்படின்னா நான் என்ன பண்ணணும், 35% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ ஆன்சர் என்னது, 245. இல்லையா, 700லேருந்து 485 மைனஸ் பண்ணுங்க. அப்போயும் ஆன்சர் என்னது, 245. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ அடுத்த சம். ஸோ இந்த மாடலில் அடிக்கடி கொஷின் கேட்பாங்க. மதிப்பெண் ரிலேட்டடாக 2 டைப் இருக்குது. 2 டைப்புமே நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஓகே, ஸோ இது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 1 minute டைம் தரேன். கொஷின் மட்டும் ரீட் பண்ணுங்கள். கொஷின் ரீட் பண்ணுங்கள். எ ஸ்டூடெண்ட் has to obtain 33% of the total mark to pass and he got 125 marks and failed by 40 marks. Actually இங்கே ஒரு இங்கிலீஷில் மிஸ் ஆகிருக்கு. and failed by 40 marks. then the maximum marks are. இதுதான் கொஷின். தமிழில் பாருங்கள். ஒரு மாணவர் மொத்த மதிப்பெண்ணில் 33% பெற்றால் தேர்ச்சி பெறலாம். ஆனால் அவர் 40 மதிப்பெண்ணில் தோல்வியடைந்து விட்டார். 125 மதிப்பெண்கள் பெற்றும் 40 மதிப்பெண்கள் குறைவால் தோல்வி இருக்கிறார் எனில் அதிகபட்ச மதிப்பெண் எவ்வளவு? ஸோ நீங்கள் சின்ன வயசில் பார்த்துருக்கீங்களா, ஒருத்தன் 30 மார்க் வாங்கியிருப்பான். ஓகே, ஆனால் பாஸ் மார்க் வந்து 35னா, டே 5 மார்க்கில் நான் ஃபெயில் ஆகிட்டேன்டா,
கேள்விப்பட்டிருக்கீங்களா? 10 மார்க்கில் ஃபெயில் ஆகிட்டேன்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வாங்கினதை விட எனக்கு இன்னும் ஒரு 5 மார்க் வேணும், நான் வாங்கினதை விட எனக்கு இன்னும் 10 மார்க் வேணும். கரெக்டா? அதுதானே பாஸ் மார்க்குன்னு வரும். அப்போ இதை எப்படி மூவ் பண்ணலாம்? இதை எப்படி மூவ் பண்ணலான்னு பாருங்க. நான் 125 மார்க் வாங்கியிருக்கேன். அவர் 125 மதிப்பெண்கள் பெற்றும் 40 மதிப்பெண்கள் குறைவால் தோல்வி அடைகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் ஒரு 40 மார்க் நான் வாங்கியிருந்தேன்னா பாஸ். எஸ் ஆர் நோ? ஆமாம் தானே? அதானே அதோட மீனிங். 5 மார்க்கில் ஃபெயில் ஆகிட்டேன்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 மார்க் வாங்கியிருந்தா நான் பாஸ் ஆகிருப்பேன். அப்போ நான் வாங்கின மார்க்கோட +5 பண்ணால் என்னுடைய பாஸ் மார்க். கரெக்டாக? அப்போ 125 + 40ங்கிறது தான் என்னது? பாஸ் மார்க். பாஸ் மார்க். அப்போ நான் 33% ஆஃப் மார்க் வாங்கினேன்னா பாஸ். 125 மார்க் வாங்கி ஹி ஃபெயில்டு பை என்னது? 40 மார்க்ஸ். கரெக்டா? அப்போ 125 + 40, அப்போ 165ங்கிறது தான் பாஸ் மார்க். அந்த 165 தான் நமக்கு என்னது? 33%. அப்போ 33% 165 எனில் அவன் கேட்டது என்ன? அதிகபட்ச மார்க். அதிகபட்ச மார்க்னு ஒன்றும் இல்லை, அவன் கேட்கறது 100%. அப்போ 100% மார்க் எவ்வளோ சொல்லுங்க? %100 எவ்வளோ சொல்லுங்க? ஸோ 33% 165 அப்படின்னா 100% எவ்வளோ? வெரி குட். ஸோ ஓர் 33 33, 5 33 165, 3 15 மீதி 1 3 15 ஆட் பண்ணால் 165. அப்போ அதை ரெண்டே கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்னது? 500. இது ஃபஸ்ட்டு டைப். ஓகே. நான் 30% 33% எடுத்திருந்தா பாஸ் ஆகிருப்பேன். ஆனால் நான் எடுத்ததும் 125. எவ்வளோ மார்க் ஃபெயில் ஆகிருக்கேன்? எவ்வளோ மார்க் கம்மியாக ஃபெயில் ஆகிருக்கேன்? 40 மார்க்கு. அப்போ அந்த 40 மார்க் எடுத்திருந்தேன்னா நான் பாஸு. அப்போ 165 + 40, சாரி 125 + 40. அப்போ பாஸ் மார்க் ஈக்குவல் டு 165. இந்த டைப் கிளியரா? இந்த டைப் கிளியரா? இது மார்க் பேஸ்டாக கேட்கக்கூடிய ஃபஸ்ட்டு டைப். மார்க் பேஸ்டாக இருக்கிறதுல ஃபஸ்ட்டு டைப். ரெண்டாவது டைப் நம்ம அப்புறமா பார்க்கலாம். சரியா? ரெண்டாவது டைப் நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்போ இது பாருங்களேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு எண் மற்றும் அதன் 2/5 மதிப்பிற்கும் உள்ள வித்தியாசம் 510 எனில் அந்த எண்ணின் 10% எவ்வளோ? இதுதான் கொஸ்டின். சரியா? இதை நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஈக்குவேஷன் மாடலில் சொல்கிறேன். ஈக்குவேஷன் மாடலில் பாருங்க. ஒரு எண், அந்த எண் தெரியுமா எனக்கு? ஒரு எண், அந்த எண் தெரியுமா எனக்கு? தெரியாது. அப்போ அதை நான் எக்ஸ்ன்னு வச்சுப்பேன். ஒரு எண் அதன் 2/5 மதிப்பு. அதன் 2/5 மதிப்புனா என்ன அர்த்தம்? 2/5 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு அர்த்தம். கிளியரா? அதன். ஓகே. 2/5 ஆஃப் த நம்பர் இஸ். அப்போ 2/5 இன்ட்டு எக்ஸ். அது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். அப்போ மைனஸ். அதை தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 510ன்னு கொடுத்துருக்காங்க. நான் அடுத்த கொஸ்டின் போயிட்டாலும் கூட உங்களுக்கு முன்னாடி இருக்க கொஸ்டின் டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நான் கமெண்ட் பார்த்த உடனே நான் உங்களுக்கு அகைன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரிங்களா? யாருமே புரியாமல் உட்காந்துருக்காதீங்க. சரியா? நம்ம பொறுமையாக தான் போகிறோம். பட் ஏதாவது இன்கேஸ் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கலன்னா அகைன் என்கிட்ட கேட்டுக்கோங்க. அப்போ ஒரு எண் அதன் 2/5 மதிப்பிற்கும் உள்ள வித்தியாசம் 510. 510 எனில் அந்த எண்ணின் 10% எவ்வளோ? அப்போ நான் முதல்ல அந்த எண்ணை கண்டுபிடிக்கணும். கரெக்டா? அப்போ சொல்லுங்க. எக்ஸு மைனஸ் 2/5 எக்ஸ் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? எக்ஸு மைனஸ் 2/5 எக்ஸ்னா இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுப்பேன். எல்சிஎம் எடுத்த ஆன்சர் என்னது? 5. அப்போ 5ஆல் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 5x மைனஸ் 2x ஈக்குவல் டு 510. அப்போ 5xக்கும் 2xக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 3x. 3x டிவைடட் பை 5 ஈக்குவல் டு 510. அப்போ 1 3 3 27 3 51. கரெக்டா?
27 3 என்னது 51. அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 270 இன்ட்டு 5. அப்போ இதை அடித்தேன். இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? சரிப்பா 17. ஓர் 3 3 7 3 21. அப்போ 170. அப்போது 170 இன்ட்டு 5ன்னு போட்டு ஆன்சர் என்ன வரும்? ஒரு 0 0 7 5 35 மீதி 3. அடுத்த ஆன்சர் என்னது? 850. இப்போ சொல்லுங்கள், அந்த எண் 850 அப்படின்னா அதோடைய 10% எவ்வளோ? அந்த எண் 850னா அதோடைய 10% எவ்வளோ? ஒரு 0 கேன்சல் பண்ணுவோமா? ஒரு 0 கேன்சல் பண்ணுவோமா? அப்போ ஆன்சர் எவ்வளோ? 85. ஆனால் இவ்வளோ தூரம் போடணுமான்னு கேட்டால் இல்லை. கொஸ்டின் மார்க் எதனால் போடுறோமா? ஓகே, ஒரு எண்ணுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது எக்ஸு. அதன் 2/5 மதிப்பு. அப்போ அதன்கிறப்போ 2/5 ஆஃப் எக்ஸ்ன்னு போடுவோம். சரிங்களா? ஈக்குவல் டு தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 510. ஓகே, அப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிச்சு? 5x minus 2x divided by 5 equal to 510. அப்போ 3x divided by 5 equal to 510. அப்போ 1 3 3 1 3 3 7 3 21. அப்போ அதை அடித்து போட்டோம்னா 170 வருது. அப்போ 170 இன்ட்டு 5 ஈக்குவல் டு 850. அந்த 850ஓட 10% தான் கேட்குறான். அப்போ ஆன்சர் என்னது? 85. ஆன்சர் என்னது? 85. வித்தியாசம். வித்தியாசம்னா சப்ட்ராக்ஷன் தானே. ஒரு எண்ணிற்கும் அதன் 2/5 மதிப்பிற்கும் உள்ள வித்தியாசம். இதை கூடுதல்னு கேட்டிருந்தா ப்ளஸ் போட்டிருப்பேன். ஓகேவா சித்து? ஓகே, பட் இவ்வளோ தூரம் நம்ம போடணும்னு அவசியம் இல்லை. எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கோங்க. அவன் என்ன கொடுத்துருக்கான்? ஒரு எண்ணிற்கும் அதன் 2/5 மதிப்பிற்கும் உள்ள வித்தியாசம்னு சொன்னாங்களா? இன்னைக்கு நான் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. டினாமினேட்டரில் இருக்கிறத நம்ம மோஸ்ட்லி என்னென்னு எடுத்துப்போம்னா டோட்டல்னு எடுத்துப்போம். ஓகே, எல்சிஎம் பார்க்கும்போதும் நம்ம வந்து கீழே இருக்கிறத வந்து டோட்டல்னு எடுப்போம். தென் டைம் அண்ட் ஒர்க் பார்க்கும்போதும் கீழே இருக்கிறத நம்ம டோட்டல்னு எடுத்துப்போம். சரிங்களா? ஸோ நல்லா கவனிங்க. எனக்கு 2/5 அப்படின்னா டோட்டல், 5ங்கிறது டோட்டல். 2/5 மதிப்பிற்கும் உள்ள வித்தியாசமா? அப்போ வித்தியாசம்னா 2க்கும் உள்ள வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். 5க்கும் 2க்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ? 5க்கும் 2க்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ? 5க்கும் 2க்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ? 3. அப்போ 3ங்கிறது தான் 510. அவன் அதானே கொடுத்துருந்தான். ஒரு எண்ணிற்கும் அதன் 2/5 மதிப்பிற்கும் உள்ள வித்தியாசம். அப்போது அந்த டினாமினேட்டரை அப்படியே எழுதுறேன். ஓகே, அந்த நியூமரேட்டர் டினாமினேட்டர் அப்படியே எழுதுறேன். அப்போ மொத்த மதிப்பு 5. அப்போ 5க்கும் 2க்கும் உள்ள வித்தியாசம் 3. அந்த 3ங்கிறது தான் 510. அப்போ நான் இந்த இடத்துல டோட்டல்ங்கிறத என்னென்னு எடுத்தேன்? 5ன்னு எடுத்தேன்னா நீங்கள் 100ன்னு போட்டுறக்கூடாது. 100னா பர்சன்டேஜ். 100னா பர்சன்டேஜ். இங்கே அவன் மதிப்பு தான் கொடுத்துருக்காங்க. அவன் மதிப்பு என்னென்னு எடுத்திருக்கேன்? 5. அப்போ 1 3 3 170 3 510. அப்போ ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஈக்குவல் என்னது? 850. அவ்வளோதான். அப்போ ஃப்ராக்ஷன் வந்தால் எப்படி வேல்யூ போடுறதுன்னு புரியுதா? இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கொஷின் மாற்ற போகிறேன். கொஷினை மாற்ற போகிறேன். ஓகே, ஒரு எண்ணிற்கும் அதன் 2/5 மதிப்பிற்கும் உள்ள கூடுதல் 840 எனில் அந்த எண் யாது? நான் இப்போ இதை எப்படி போட போகிறேன்னா பாக்ஸில் போட போகிறேன். சரிங்களா? ஒரு எண்ணிற்கும் அதன் 2/5 மதிப்பிற்கும் உள்ள கூடுதல் கொடுத்துருக்கான். அப்போ கூடுதல்னா என்ன பண்ணிடுவேன்? நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் ஆட் பண்ணிடுவேன். அப்போ 2 + 5 2 + 5 7. கரெக்டா? அப்போ 7ங்கிறது அவன் என்னன்னு கொடுத்துருக்கான்? 840. அப்போ எனக்கு என்ன வேணும்? அந்த எண் வேணும். அந்த எண்ணை நான் என்னென்னு எடுத்திருக்கேன்? கீழே இருக்கிறது தான் என்னுடைய டோட்டல் வேல்யூ. அப்போ கீழே இருக்கிறது என்னுடைய 5. அப்போ 5ங்கிற மதிப்பு எவ்வளோ? ஓரேல் 7 ஓரேல் 7 ஈரேல் 14 0. ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் என்ன வருது? 120 இன்ட்டு 5 ஈக்குவல் டு 600. புரிஞ்சிச்சா?
அவ்வளோதான். அப்போது பின்னம் கொடுத்துருந்தா வித்தியாசம்னு சொன்னால் நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் வித்தியாசம் கண்டுபிடிப்போம். பின்னம் கொடுத்துட்டு கூடுதல்னு சொன்னாங்கன்னா அது ரெண்டுக்கும் உள்ள கூடுதல் கண்டுபிடிப்போம். ஓகே, கிளியர்? இப்போ பார்த்தா 2 கொஸ்டினும் கிளியரா? இப்போ பார்த்தா 2 கொஸ்டினும் கிளியரா? அடுத்து போகலாமா? ஸோ டவுட்னா ரிப்பீட் பண்ணணுன்னா கண்டிப்பாக மேம் இந்த பிபிடியும் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க. அட் த சேம் டைம் நம்மளுடைய யூடியூபையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? ஸோ ரெண்டாவது, இப்போ நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன்ல இந்த ரெட் கலர் பேனால், அதையுமே நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். ப்ளஸ் இந்த போர்டும் உங்கள் கைக்கு வந்துடும், சரிங்களா? ஸோ நீங்கள் ஒரு வாட்டி பார்க்கணுன்னா கூட என்ன பண்ணிக்கலாம், ரிவிஷனுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். எஸ், ஓகே, கண்டிப்பாக மேம். வீடியோவையும் நான் உங்களுக்கு கட் பண்ணி க்ராப் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவேன், சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்து இங்கே பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸும் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. நான் ஷார்ட்கட் அப்புறமா சொல்கிறேன், ஆக்சுவல் கான்செப்ட் நான் சொல்கிறேன். நம்ம கிளாஸில் எப்போவுமே நம்மளுடைய ஒரிஜினல் டாபிக், ஓகே, நார்மல் மெத்தட் இருக்குல்ல, ட்ரெடிஷனல் மெத்தட்னு சொல்லுவோம்ல, அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுவோம். அட் த சேம் டைம் ஷார்ட்கட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? ஏன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சியோடைய கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு. நம்ம ஷார்ட்கட் மட்டும் படிச்சுட்டு போனால் ஒரு சில கொஸ்டின்ஸை அப்ரோச் பண்ண முடியல. அப்போ லாஜிக்காகவும் உங்களுக்கு என்ன பண்ண தெரியணும், அந்த கொஸ்டினை அப்ரோச் பண்ண தெரியணும், சரிங்களா? ஓகே, ரொம்ப நியூவாக மேக்ஸ் பார்க்குறவங்க இதே வீடியோவை இன்னொரு வாட்டி பாருங்கள். இந்த டே முடிகிறதுக்குள்ளே இதே வீடியோவை இன்னொரு வாட்டி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியராக மைண்டில் ஸ்டோர் ஆயிரும், சரிங்களா? ஓகே, ஒரு எண்ணின் 35%த்திற்கும் அந்த எண்ணின் 50% விட 12 குறைவு. எப்போவுமே நான் இன்னைக்கு சொல்கிற அந்த பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. 2 எண், இதை விட இது 12 குறைவு, இதை விட இது 12 அதிகம், சரிங்களா? அவனை விட இவன் 5 வயசு பெரியவன், அவனை விட இவன் 5 வயசு சின்னவன் அப்படின்னு சொன்னாலே இட் மீன்ஸ் என்னது, அந்த 2 மதிப்பிற்குரிய வித்தியாசம். இட் மீன்ஸ் என்னது, அந்த 2 மதிப்பிற்குரிய வித்தியாசம் தான் அதை கொடுத்துருக்கான். ஓகே, ஸோ 35 பெருசா 50 பெருசானா ஆப்வியஸாக நமக்கு தெரியும் 50 தான் பெருசு, கரெக்டா? அப்போ ஒரு எண்ணின் 50%, அப்போ ஒரு எண்ணின் 50%னா எக்ஸு, கரெக்டா? அந்த எண் எனக்கு தெரியாதா, அப்போ அதை என்னன்னு வச்சுப்பேன், எக்ஸ்ன்னு வச்சுப்பேன். அப்போ 50% ஆஃப் எக்ஸுக்கும் 35% ஆஃப் எக்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் 12 குறைவு. அப்போ அது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ, 12 ஈக்குவல் டு 12. இந்த பாயிண்ட் புரியுதான்னு பாருங்க. ஒரு எண்ணின் 35%, அந்த எண்ணின் 50%ஐ விட 12 குறைவு. அப்போ ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 12. அப்போ எப்போவுமே பெரிய நம்பரை தான் நம்ம முன்னாடி போடுவோம். அதனால் என்ன பண்ணிட்டேன், 50 முன்னாடி போட்டேன். அப்போ எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், 100. 50 மைனஸ் 35, ஆன்சர் என்னது, 15x ஈக்குவல் டு 12. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் அதுதான் நம்மளோட ஆன்சர். பாருங்கள், 5 15, 4 12, 4 5 5, 20 100. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ, 80. அப்போ அந்த எண் யாது, அப்போ எக்ஸோடைய மதிப்பு என்னது, 80. எக்ஸுடைய மதிப்பு என்னது, 80. ஆனால் இவ்வளோ தூரம் நம்ம போடணுமா, தேவையில்ல. அப்போ நான் என்ன பண்ணிப்பேன், ஷார்ட்கட். அப்போ ஷார்ட்கட் என்ன, ஒரு எண். ஒரு எண்ணுங்கிறப்ப நம்ம இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணுவோம். ஒரு எண்ணின் 35%, ஒரு எண்ணின் 50%. அது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோப்பா, 35%க்கும் 50%க்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ, வித்தியாசம் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 15. அப்போ 15% தான் அவங்க என்னன்னு கொடுக்குறாங்க, 12ன்னு கொடுக்குறாங்க. தட்ஸ் ஆல். கூடுதல்னா கூட்டி போட்டிருப்பேன் 85ன்னு, அவன் வித்தியாசம்னு சொன்னதுனால ரெண்டையும் கழிக்கிறேன். அப்போ 15% தான் 12 அப்படின்னா எனக்கு என்ன வேணும், 100%, ரைட்டா? அப்போ 100% எவ்வளோ, சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர். 4 12, 5 15, 4 5 5, 20 100, ரெண்டையும் பெருக்குனா 80. அவ்வளோதான். புரியுதா? ஸோ இவ்வளோ பெரிய ஈக்குவேஷன்லாம் நம்ம போட வேண்டாம். ஆனால் நீங்கள் எப்படி போடணுங்கிறதும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட இதே கொஷின் மாற்றி கேட்கட்டா, ஒரு எண்ணின் 35%த்திற்கும் அந்த எண்ணின் 50%த்திற்கும் உள்ள கூடுதல். ஓகே, கூடுதல் 170.
எனில் அந்த எண் யாது? சொல்லுங்க. ஒரு எண்ணின் 35%த்திற்கும் அந்த எண்ணின் 50%த்திற்கும் உள்ள கூடுதல் 170 எனில் அந்த எண் யாது? எனக்கு டைரக்டா பாக்ஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டு சொல்லுங்க. ஸோ 85% தான் 170, ரைட்டா? 85% தான் 170. எனக்கு என்ன வேணும்? அந்த எண் வேணும். அப்போ 100%. அப்போ ஓர் 85 85, 2 85 170. அப்போ ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் எவ்வளோ? 200. அப்போ அந்த எண் என்பது 200. தட்ஸ் ஆல். அந்த எண் என்பது 200. ஸோ இது வந்து கடைசி டைப். இன்னும் நமக்கு 4 நிமிஷம் இருக்கா? ஓகே, ஸோ கடைசி டைப் பாருங்களேன். ஒரு எண்ணின் 75%த்துடன் 75 கூட்டினால் வரும் எண் அந்த எண்ணே ஆகும். அப்படின்னா ஒன்றும் இல்லை. சரி, எப்போவுமே என்னுடைய மதிப்பு 100 தான். நான் வந்து கையில் 80 ரூபா வச்சுருக்கேன். இன்னும் எவ்வளோ கிடைச்சா எனக்கு 100 ரூபா வந்துடும்? இன்னும் எவ்வளோ கிடைச்சா எனக்கு 100 ரூபா வரும்னா 20 கிடைச்சா. கரெக்டா? அப்போது என் கையில் 80% இருக்குது. இன்னும் 20% கொடுத்தேன்னா எனக்கு என்ன வந்துடும்? 100% கிடைச்சிரும். சரிங்களா? இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா நல்லா பாருங்க. ஒரு எண்ணின் 75%த்துடன் ஒரு எண்ணின் 75%த்துடன் 75 கூட்டினால் வரும் எண் அந்த எண்ணே ஆகும். அதை நான் கன்வெர்டட் டு பர்சன்டேஜ்னா 100%ன்னு வச்சுக்கிறேன். இப்போ சொல்லுங்க, அந்த 75ங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ்? நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ஒரு எண்ணின் 75%த்துடன் 75 கூட்டினால் வரும் எண் அந்த எண்ணே ஆகும் எனில் அந்த எண் எவ்வளவு? இதுதான் கொஸ்டின். ஸோ இஃப் 75% of the number is added to 75, the result is the number itself. அப்போ அந்த 75 என்பது எத்தனை சதவிகிதம்? வெரி குட். மற்றவங்க 75ங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்குறேன் மேம். என்கிட்ட 75% இருக்குது. நான் உங்ககிட்ட என் கை காசை 75 ரூபாவை கொடுக்குறேன். அப்போ எனக்கு வந்து ஃபுல்லாக கிடச்சிருச்சு. அப்போனா அந்த 75ங்கிறது 25%. ஆமாம் தானே? 75ஓட 25 கூட்டினா தானே நமக்கு 100% கிடைக்கும். அப்போ நான் 75ங்கிறது என்னது? எனக்கு 25%. அப்போ 25% 75 ரூபானா எனக்கு தேவை என்னது? 100%. அப்போ 100% என்ன வந்துடும்? ஓர் 25 25, கரெக்டா? 3 25 நமக்கு என்ன வரும்? 75. 3 25 75. அப்புறம் எனக்கு என்ன வந்துடும்? 100% அப்படின்னா இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஆன்சர் என்னது? 300. தட்ஸ் ஆல். இது புரியுதா? என்ன பண்ணியிருக்கேன்னு புரியுதா? 75 கூட்டினா எனக்கு வந்து அந்த எண்ணெய் கிடைக்குதுன்னா இட் மீன்ஸ் 25% 75 75. அப்போ எனக்கு 100% எவ்வளோன்னு வேணும். அப்போ அதை மல்டிப்ளைடு பை என்ன பண்ண போகிறோம்? நம்ம 125 is 25, 325 75, ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 300. கிளியரா? இப்போ அதுலேயே அவன் சப்ட்ராக்ஷன் கொடுப்பான். சரி, இதை கண்டுபிடிங்க. கண்டிப்பாக இதை நான் சொல்ல மாட்டேன். ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணுங்க. வெரி குட். ஒரு எண்ணின் 40%த்துடன் 75 கூட்டினால்
வரும் எண் அந்த எண்ணே ஆகும், விச் மீன்ஸ் 100%. அப்போது 60% என்பது எனக்கு 75 எனில் 100% எவ்வளோ? 40ஓட எதை கூட்டினா எனக்கு 100% வரும்? 60%, ரைட்டா? அப்போ 60% நமக்கு 75. அப்போ அந்த எண் யாது? ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு. 2 3 6, இங்கே 25 3 நமக்கு 75. 2 2 52 100. அப்போ அதை ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் என்னது? 125. 125. ஓகே, சூப்பர். ஓகே, இப்போ பாருங்க, என் கையில் 100 ரூபா இருக்கு. என் கையில் 100 ரூபா இருக்கு. ஒருத்தன் வந்து என்ன பண்ணிட்டான்னா என்கிட்ட இருந்து ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு போயிட்டான். ஸோ என்கிட்ட இருக்கிறது வந்து இப்போ என்னவா மாறிடுச்சு? 80 மாறிடுச்சு. அப்போ என்கிட்ட அவன் வாங்கிட்டு போனால அதோடைய மதிப்பு எவ்வளோ? என் கையில் 100 ரூபா வச்சுருந்தேன். ஒருத்தன் வந்து என்கிட்ட காசு வாங்கிட்டு போனதுக்கப்புறம் என் கையில் இப்போ 80 ரூபாவாக மாறிடுச்சு. அப்போ அவன் வாங்கிட்டு போன அமௌண்ட் எனக்கு என்னவா இருக்கும்? என்னுடைய 20% இருக்குமா? ஆமாம் தானே? இப்போ அந்த மாதிரி தான் இந்த சம். ஸோ பாருங்கள், என் நம்பர் a number when 35 subtracted from it, it reduces to its 80%. What is 4/5 of that number? See, 4/5 நம்ம அப்புறமா கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ இது இன்னைக்கு கிளாஸோடைய லாஸ்ட் சம். பாருங்க, ஒரு எண்ணிலிருந்து 35 கழித்தால், அப்போ அதை நான் 100%ன்னு வச்சுக்கிறேன். 100% minus 35 equal to, it becomes 80%. It becomes 80%. எனில் அந்த 35 என்பது எத்தனை சதவிகிதம்? 35 என்பது எத்தனை சதவிகிதம்? சொல்லுங்க. முப்பத்தி 5 என்பது எத்தனை சதவிகிதம்? ஸோ இதுலேயே நம்ம 2 வேல்யூ கண்டுபிடிக்க பாருவாங்க. ஒன்று பர்சன்டேஜ் ரிலேட்டட், இன்னொன்று ஃப்ராக்ஷன் ரிலேட்டட். வெரி குட். அப்போ 20% தான் என்னது? இந்த 35. ஸோ இன்னொன்று கவனிங்க, 20% 35னா எனக்கு அதுலேருந்து 100% வேணும், கரெக்டா? அப்போ 20லேருந்து 100 எப்படி கொண்டு வரலாம்? மல்டிப்ளைடு பை 5, கரெக்டா? ஸோ இதையும் பழகிக்கோங்க. 20% வந்து 35னா அதுலேருந்து எனக்கு வந்து 100 வேணும். அப்போ அதை என்ன பண்ணிடுவோம்? ஜஸ்ட் மல்டிப்ளைடு பை 5 போட்டால் போதும். அப்போ மல்டிப்ளைடு பை 5 போட்டால் ஆன்சர் என்ன வருது? 175. 100% என்பது 175. அவன் என்ன கேட்குறான்? அவன் பாருங்களேன், அந்த எண்ணின் 4/5 மடங்கு. ஓகே, அப்போ அந்த எண் 175 இன்ட்டு என்னது? 4/5. அந்த எண்ணின் 4/5 மதிப்பு. அப்போ 4 5 3 5 15 5 25. அப்போ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் என்னது? 120. அந்த எண்ணின் 4/5 மதிப்பு. மேம் அப்போ இதை பாக்ஸில் போடக்கூடாதா அப்படின்னு கேட்டால் தாராளமாக போடலாம். சரி, அந்த எண்ணை நான் என்னென்னு வச்சுப்பேன் எப்போவுமே? டினாமினேட்டர் இஸ் கன்சிடர் அஸ் மை டோட்டல், ரைட்டா? அப்போ 5ங்கிறது தான் 175. அப்போ 4 எவ்வளோ? அவ்வளோதான். அப்படி போட்டாலும் சேம் ஆன்சர். நீங்கள் கொஷின் எழுதும்போது இப்போ எனக்கு ஸ்பேஸ் இல்லாதனால நான் ரைட்டு லெஃப்ட் மேலெலாம் எழுதுறேன். நீங்கள் என்ன பண்ணணும்? நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப், இது செகண்ட் ஸ்டெப், இது தேர்டு ஸ்டெப். இப்போ இதோடைய இன்னொரு மெத்தட் இங்கே போட்டிருக்கேன். அப்போ அதை நீங்கள் சைடில் போடணும். உங்களுடைய நோட்டுடைய ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் நீங்கள் திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். அதையும் தாண்டி அப்போ தான் உங்களுக்கு எடுத்து பார்க்கவே பிடிக்கும்.